ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 2 months கழித்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஜென்யூனாக என்ன தேடுனே அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்னோட ஸ்டடி பிளான் தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நான் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தான் நான் படிக்கிறேனே தவிர அவங்களோட பேட்சில் எதுலேயுமே நான் ஜாயின் பண்ணலை. ஸோ இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சுது, என்னோட ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்திக்கே நான் வந்து என் மைண்டை ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நைட்டே ஓகே நம்ம நாளைக்கு எழும்புறோம், காலையிலே வந்து புக்கை திறக்கிறோம் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நானும் டெய்லி படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். புக்கை திறந்தாலே ஒரு 2 லைன் வாசிச்சுட்டு அப்படியே மூடி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஷெட்யூல் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கு ஒரு புக்கை எடுத்தோம் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்க முடிய மாட்டுக்கு. பர்சனலாக எனக்கு நான் சொல்கிறேன். அப்படி படிக்கிறத விட நானே ஒரு பிளான் பண்ணி எனக்கு படித்தா வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, அது நான் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்திருந்தேன்னா மேபி என்னால் அது ஃபாலோ பண்ணியிருக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் அது ஃபாலோ பண்ணவே முடியலை. ஸோ கண்டிப்பாக என் கையில் ஒரு ஷெட்யூல் இருந்து அந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணி படித்தேன் அப்படின்னா என்னால் படிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு ரீசன் இருக்குது இந்த ஷெட்யூல் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி சாரோட ஸ்டடி பிளான் தான் இது. ஸோ இது ஆல்ரெடி August 1 அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் பார்க்கவும் செஞ்சேன்னா. ஸோ அதனால நான் வந்து இப்போலேருந்து தான் படிக்க போகிறேன். ஆல்ரெடி அவங்க 1ஆம் தேதியிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ பார்த்து நான் வந்து அவங்களோட டெலகிராமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அவங்களோட பேட்சில் ஜாயின் பண்ணல, பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவை நான் ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது ஸ்டடி பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஸ்டடி பிளான் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். இவங்களோட ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் கொடுத்துருந்தாங்க. யூனிட் வைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக டைமும் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ நான் பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 13ஆம் தேதி நினைக்கிறேன். 13ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மந்த் எண்டு வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலை நம்ம கவர் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இடையில அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலேயாக பண்ணுறதா இருந்தால் கஷ்டம்தான். பட் நான் அவங்களோட எக்ஸாம் அட்டன் பண்ணல, பேட்ச் அட்டன் பண்ணல. ஜென்ரலாக நான் அவங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னென்ன லெசன் என்னென்ன புக்கில் இருக்குது, இந்த லெசன் எங்கே படிக்கணும், இந்த டாப்பிக்கு கீழே இத்தனை லெசன் வருது, இத்தனை லெசன் இந்தந்த புக்கில் இருக்குது, இந்தந்த இதில் இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரே ரீசன். ஸோ இதோட லிங்க் வந்து எனக்கு தர முடியாது, பிடிஎஃப்பும் தர முடியாது. ஏன் அப்படின்னா இது என்னோட பர்சனலான விஷயம் கிடையாது, இது சாய்ஸ் அகாடமி சாரோடது. ஸோ நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு டெலகிராமில் போயிட்டு சாய்ஸ் அகாடமி சாரோட பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதில் தான் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அப்படி போய் எடுத்துக்கலாம். அண்ட் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இப்போ இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இருக்கிற ஸ்டேஜில். ஏன் அப்படின்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் தரவாக அவங்களோட ஷெட்யூலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் எது தேவையோ அது அப்படி பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ் இன்க்ளூடடாக இருக்குது, ப்ளஸ் மேக்ஸுமே இருக்குது. ஸோ என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஷேர் பண்ணேன். இன்றைக்கி படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நான் வந்து ஷெட்யூல் எடுத்துகிட்டு வந்து அதாவது ஸ்டடி பிளான் எடுத்துகிட்டு வந்து யூனிட் வைஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன லெசன் நான் படிக்க போகிறேன் ஃபஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெசன்ஸை இன்றைக்கி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டு. அதேமாதிரி ரொம்ப நான் வந்து ஐயோ டிலே ஆகிடுச்சு, அவங்க 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறேன், டிலே ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு எந்த வரியுமே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னென்னா நான் அவங்களோட பேட்ச் அட்டன் பண்ணல, டெஸ்ட் அட்டன் பண்ணல, ஜஸ்ட் நான் படிக்கிறேன், அதை நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த வரி இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அழகு 6 அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அழகு 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் நமக்கு வந்து அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஷெட்யூல் வச்சு நான் ப்ராப்பராக இந்த மந்த் எண்டுக்குள்ளால் கண்டிப்பாக ஜிஎஸ் முடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ்லையும் வந்து எழுத்து அண்ட் சொல்லகராதி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஐ திங்க் என்னால் முடிச்சிட முடியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கட் ஃபீலில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், இந்த மந்த் எண்டுக்குள்ளால் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட்லேயுமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் தான் அவங்க கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து உங்களோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் சாய்ஸ் அகாடமி சாரை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு அதையும் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால். ஸோ நான் பேட்ச் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ அதை நான் அகெயின் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து இந்த ஃபாலோ பண்ணால் கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஓவராலாக இந்த ஷெடியூல் பார்க்கும்போது. அதனால தான் துணிஞ்சு வந்து இந்த ஷெடியூலை வந்து பிக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கிருஷோபா சாரோட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் 19 ஷெடியூல். இதில் வந்து 12 யூனிட் வைஸ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஐ கேன் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. பார்ப்போம், நீங்கள் யாரோட தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் என்ன மாதிரி நீங்களும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷெடியூல், அதாவது நிறைய யூடியூப்பில் இருக்கும், நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சாய்ஸ் சாரோடது மட்டும் தான் கிடச்சிது. ப்ளஸ் 2-3 பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கிருஷோபா சாரோடது கூட நான் பார்த்துருந்தேன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இங்கே அப்படி ஜம்ப் ஆகிட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்ன இந்த நாளில் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டடி பிளான் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.